பாவம் போனா அண்ணாமலையில எங்கேயும் அண்ணாமலை இருக்காரு, அண்ணாமலை கூப்பிட்டு இருக்கும். மலையை சுத்தம் மலை போல இருக்கிற துன்பம் பனி போல போயிடும். ஆனாதான் மலையை சுத்துறோம். சிவத்துக்கு நீ செஞ்சுனா உன்னுடைய குடும்பம் நோய் நொடி இல்லாமல் வாழையடி வாழையாக வம்சமா என்ன பண்ணோம், தலைத்து இந்த பூலோகத்துல வாழும். அதுக்கு நீ என்ன பண்ணும், சிவனுக்கு தொண்டு செய்யணும், உன்னால முடிஞ்சதை பண்ணணும். ஒரு செங்கல் எடுத்து கொடுத்தா அவனுக்கே கையிலயத்துல 1000 வருஷம் இடம் கொடுப்பாங்களாம். ஒரு செங்கல சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுத்தா 1000 வருஷம் கையிலயத்துல இடம் கொடுப்பானா. கருங்கல்ல ஒரு கல்லு வாங்கி கொடுத்தினா, பெருமான் சொல்லி இருக்கிறார் அப்பர் சாமி, கருங்கல்லினால் கட்டினால் கையை விட்டு அகலார்தாமே. கருங்கல்ல கட்டிட்டுனா உனக்கு இதுக்கப்புறம் பிறப்பே கிடையாது. பூலோகத்துல பிறந்து நீங்கெல்லாம் கணவர்கிட்ட அடி வாங்க மாட்டீங்க, நாங்கெல்லாம் மனைவி கிட்ட அடி வாங்க மாட்டோம், பிள்ளைங்க கிட்ட அடி வாங்க மாட்டோம், இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்றார் பெருமான். திருவடியிலே போய் நம்மளாம் சேர்ந்துட்டு திரும்ப நமக்கெல்லாம் பிறப்பே அல்ல, நமக்கு நோய் நொடியே வராது, நமக்கு துன்பமே வராது. அதனால நாமெல்லாம் சிவத்தொண்டு செய்து சிவபுண்ணியம் செய்து, நீ எங்க போய் எங்க ஏகத்தை பண்ணாலும் எந்த கோயிலுக்கு போய் பூசை பண்ணாலும் அங்க ஒரு மூட்டை கட்டி கொடுப்பாங்க. சொல்ல யாருக்கு? பரம்பொருளுக்கு, சிவபெருமானுக்கு நிறையவி அழைத்தல். அத மாதிரி கொடுக்கணும்னா தட்சம் பண்ண ஒரு யாகம். தட்சம் பண்ண யாகத்துல தன்னுடைய மருமகனா இருந்த சிவபெருமான கூப்பிடல, அவருக்கு உணவும் கொடுக்கல. அந்த யாகம் என்னாச்சு, என்னுடைய கணவனுக்கு நானே உணவாக பண்ணு பராசக்தி போய் உள்ள வந்துட்டார் யாகத்தை உள்ள. உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துச்சு, ருத்ரனா மாறிட்டாரு. 5 முகம், ஒரு முகம் ருத்ரமா மாறி நாட்டியம் ஆடுறாரு. பூமி அப்படியே ஆடுது. ஆடும்போது பெருமாள் பார்த்தாரு. மாமா பார்த்த உடனே இந்த அம்மாவை தூக்கி தீயில இந்த பராசக்தி தூக்கி தோல்மால் போட்டு ஆடுறாரு சாமி. பெருமாள் சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்கின சக்கரம் வச்சுங்கிறாரு மாமா. ஒரு சக்கரம் ஒண்ணு வச்சுங்கிறாரு. அந்த சக்கரம் நம்பால் கொட்டுது, மச்சானுக்கு மாமன் கொட்டுது. அந்த சக்கரத்தை விடுறாரு. அது 51 துண்டுகளாக அந்த அம்பிகை பராசக்தி வெட்டி வீழ்த்தியது. தோல்மால் இருந்த அந்த பாரம் குறைந்து சிவனுடைய நாட்டியம் குறைஞ்சு போச்சு. 51 இடம் வீழ்ந்துச்சு. அந்த இடம், அந்த அம்பாளுடைய ஓனி வீழ்ந்தது கேரளா. அந்த கேரளாவில அதிசக்தி வாய்ந்த ஒரு சக்தி பீடம் உண்டு. பகவதி அம்மே அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்டானிக்கரை அவ்வளவு ஒரு படைக்கக்கூடிய தொழிலையும் எல்லா தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு ஊர் கேரளா. அவங்கள இந்த உலகத்துல யாராலுமே அசைக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய மந்திரவாதிலாம் அங்கதான் உண்டு கேரளாவில. இவனை அடக்கணும்னா ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்பால போகர், நம்ம தாத்தா, நமக்கெல்லாம் தாத்தா போகர், எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தாத்தா போகர் என்ன பண்ணாரு, நவபாசானன்னு 9 மூலிகளை கொண்டு, விஷ மூலிகளை கொண்டு ஒரு சிலையை செஞ்சாரு. முருகனை செஞ்சு 9 பாசனை கொண்டு ஒரு சிலையை செஞ்சு கொண்டு போய் பழனி மலையில வச்சுட்டு எப்படி வச்சாரு, முருகனை மேற்கு நோக்கி வைத்தார். மேற்கு நோக்கிய ஆலயங்கள் அதீதமான சக்தி வாய்ந்தது. அப்படி மேற்கு பார்த்து வச்சார். அது எங்க மேற்குனா, அவருடைய பார்வை நேராக கேரளாவை நோக்கி வச்சார். கேரளாவில அந்த மந்திரம் வேலை செய்யாது. செய்யறோம்லாம் நம்ம ஆளுங்களுக்கு செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஆளு முருகன் பார்த்துக்கினே இருக்கிறான். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, புகனுண்டு குறைவில்லை மனமே, நமக்கே கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே. நம்மளாம் என்ன உண்டு, அந்த வேலாயுதத்துல குத்தினே இருக்கணும் சாமி. பெருமான் சிவமோ முருகப்பெருமானும் ஒன்றுன்னு ஞானம் சொல்லுவோம். நமக்கெல்லாம் போக வேணாம். அவன் பையனாவே, அவருடைய பையனாவே அவர் இருக்கட்டும். 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும், நெஞ்சில் முருகா என்று சொல்வோருக்கு வேல் தோன்றும். அப்படி அந்த முருகப்பெருமானே கேரளத்தை நோக்கி வச்சு அந்த மந்திரம் எல்லாம் வேலை செய்யக்கூடாது எங்களுக்கு வச்சது நம்மளுடைய தாத்தா. நமக்கெல்லாம் தாத்தா போகர். 348 வருடங்கள் வாழ்ந்த போகர். பழனி மலை இருக்க முருகன், மூலிகையில செய்யப்பட்ட முருகன்
இரவுல முருகப்பெருமாடி வேப்பாரம், அப்படியே வேக்காடு, அந்த வேக்காடுல வேர்வை வருமா முருகனுக்கு. அந்த முருகனுடைய ஒரு சொட்டு நீரை சாப்பிட்டா உடம்புல இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் புத்துணர்ச்சி ஆகி உடம்பு புதிதா திரும்பிடுமா. அவ்வளவு அற்புதமா செஞ்சு வச்சார் நம்மளுடைய தாத்தா போகர். எதுக்கு சொன்னா, இந்த யாகத்துல எந்த யாகம் பண்ணாலும் சரி, நீ விநாயகருக்கு பண்ணு, மாமாவுக்கு பண்ணு, மச்சானுக்கு பண்ணு, அம்பிகைக்கு பண்ணு, அம்மனுக்கு பண்ணு, முனீஸ்வரனுக்கு பண்ணு, யாருக்கு பண்ணாலும் சிவபெருமானுக்கு உணவு கொடுக்கலன்னா அந்த யாகம் பூர்த்தி ஆகாது. என்ன பண்ணுவாரு சாமி? அருள் கொடுக்க மாட்டார். அருள்லாம் நமக்கு சேராது. அதனாலதான் இந்த பூர்ணாகுதி அந்த இன்னும் சில மணித்துளிகள் பெருமானுக்கு நிறைய கழித்தல் அளித்து கலசாபிஷேகம் நடைபெறும். ஆனா சிவபெருமான் சொன்னார், என்னுடைய பாதம் என்னுடைய சிவனடியாருக்கு மட்டுமே உரியது, சிவபக்தனுக்கு மட்டுமே தான் என்னுடைய திருவடி. என்னுடைய பாதம் குஞ்சித பாதம் சொல்லக்கூடிய அந்த பாதம் நடராஜ பெருமான் பார்த்தா காலத்துக்கு இருப்பாரு. அது நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரியே இருக்கும். ஒரு கால் அது யாருக்கு சொன்னாரு? மாமா கேட்கிறாரு. நம்ம மாமா போய், மாமா இல்லாதே இல்லை, அவர் இருந்தா தான் கதை சுவாரஸ்யமா இருக்கும். இவர் அங்க போயிட்டு உன்னுடைய பாதத்தை காட்டு நம்ம திருவண்ணாமலை கேட்கறாரு இல்லையா? ஆனா காமிக்க மாட்டேன் உனக்கு, என்னுடைய அடியாருக்கு தான் பாதம். ஒரு பாதத்தை பார்க்கணும்னா நீ நேரா தில்லைக்கு வான்னு சொல்லிட்டாரு சாமி. அதனால சிதம்பரத்துல போனா பெருமாள் சாமியுடைய காலடியிலே வேந்து இருப்பார். அவ்வளோ பெரிய பரமாத்மா சாமியுடைய திருவடியில பார்த்துன்னு இருப்பார். அவர் பார்த்த மாதிரியே பத்துன்னு இருப்பார். இன்னும் இப்ப ஆட ஆரம்பிச்சுட்டு இல்ல, இன்னொரு கால தூக்கம் இல்ல, நான் பார்க்காம போக மாட்டேன்ல. ஒரு கால தூக்கணும், ஒரு கால தூக்கிட்டான் ஆகணும், மறுபடியும் மாத்தி பல யுகமா அப்படியே பெருமான் தன்னுடைய அடியார் வந்தால் மட்டுமே தூக்குவேன்னு சாமி என்ன பண்ணிட்டாரு? உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு கடைசி வரைக்கும் காட்டுல இன்னைக்கு தவம் பண்ணுகிறார் பெருமான். இன்னும் ஒரு பழத்தை பார்க்க முடியல. ஆனா சிவனடியார் ஆகிய நமக்கு சாமி என்ன பண்றாரு? 2 திருவடியும் இணையா திருவடி என் தலைமே லட்டலுமே பொய்யான சுற்றங்கள் எல்லாமே திறந்து வைத்தேன். என் தலைமையில 2 காலை வச்சு சுந்தரருக்கு வச்சாரு. சுந்தரர் பத்தின சாமியுடைய வரலாறு பெருசு. சொன்னா வெடிய 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 போய்கிட்டே இருக்கும், நிறுத்தவே முடியாது. இணையா திருவடி 2 காலம் எப்பவுமே சேரும்னு சொல்ல முடியாது. இணையாத திருவடி எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. 2 காலம் ஒன்னாவே வச்சு கொண்டாரு நிக்க முடியாது. ஒன்னு வி ஷேப்ல நிக்கும், எல்லாம் முன்ன பின்ன நிக்கும். அப்படியாப்பட்ட 2 திருவடி என் தலைமையில வச்சியே நான் என்ன சுத்தி இருக்கக்கூடிய சொந்தம், கணவன், மனைவி, பிள்ளை, அப்பா, அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டும்பா. நிறைய பேர் சொல்லுவான், பெத்த தாய் விட்டான், தகப்பனை விட்டான், பிள்ளைய விட்டான், அவன் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னுவான். சொல்றவன் நல்லா இருப்பானு தெரியாது. சிவத்தோட போனா பாசம் பந்தம் எதுவும் என்ன பண்ணும்? தன்னை விட்டு தான் ஜாக்க நினைச்சா கூட அது நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடும். சிவன் என்ன பண்ணுவாரு? தனக்கு தானே அப்படியே பூலோகத்துல தனக்கு தானே அர்ச்சித்தார்லாம் சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவம் ஒரு நிலையா ஆயிடுச்சுன்னா நமக்கு இவங்க சொந்தக்காரு, இவங்க எங்க அம்மா, இவங்க எங்க அப்பா, இவங்க எங்க அக்கா, எங்க தங்கச்சி, எங்க அண்ணன் அண்ணெல்லாம் சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? ஏதோ எங்களுடைய உறவு. அது வெளிப்படையா இருக்கக்கூடிய பேச்சு, உள்ள ஓடும். யாரு? நம்ம சாமி அப்படியேப்பட்ட ஆளு, சும்மாலாம் இல்ல. இதுக்கெல்லாம் நிறைய அறிஞர்கள், ஞானிகள் எல்லாருமே ஒத்துணு, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாமே, அறிவியல் விஞ்ஞானமே ஒத்துணு இருக்கிறான். உலகத்துல சிவம் ஆளுது. 2014 அடிக்கடிக்கு சொல்றோம், அந்த நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் சொல்லக்கூடிய அந்த கண்ணுக்கே தெரியாத ஒரு தொகலை 2ஆ உடைச்சி மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கில போய் பாக்குறாங்க பெருசாக்கி. அதுக்குள்ள ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் நடராஜ மூர்த்தம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு 2014 வருஷம் ஆச்சு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்பால் சொல்லிட்டு போயிட்டான் உள்ளம். திருவாசகத்துல 3ஆம் நூற்றாண்டுல மணிவாசக பெருமான் அற்புதமா சொன்னார். நள்ளிரவில் வட்டம் வைந்தார நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி ஆட்டானே,
உள்ள ஆடி நிற்கிறான் அவன். அவன் ஆடனாலும் நமக்கு சக்தி வேணும், அம்பாலையும் விடக்கூடாது, ரெண்டு பேரும் ஒரு சேர பார்க்கணும். அவன் ஆடுறான்னா அம்பாளுடைய சக்தியும் உண்டு. அதனால இந்த நல்ல நேரத்தில் நிறைவு நாளில் எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் குழந்தை முதல் பெரியவர் வரை எந்த எண்ணத்தை எடுத்துக்கொண்டு நம்ம அந்த கோயிலுக்கு சென்றோமோ அந்த எண்ணத்தை அதி சீக்கிரத்திலே பெருமான். நம்மெல்லாம் அடிக்கடிக்கு ஒரு மாசம் போலன்னா கோயிலுக்கு போலேன்னு வறுத்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று காலையில போகணும், இல்லை எப்போது ஒரு முறை போய் பார்க்கணும், சிவத்தை பார்க்கணும். அதை பார்த்தினா நம்மளுடைய பாவம் போயிடும், படி போயிடும், துக்கம் போயிடும், துயரம் போயிடும், எல்லாமே போயிடும். எவ்வளவு மதிப்பு எவ்வளவு கொடுப்பாரு, மரியாதை எவ்வளவு கொடுப்பாரு தெரியுமா? சாமி போட்ட பிச்சை இப்படி உட்கார்ந்து பேசுறதெல்லாம். ஒரு சைவனா பிறப்பது கஷ்டம், சைவனா வளர்றது அதோட கஷ்டம். நடுவுல நம்மள மாதிரிலாம் சைவனா மாறி கடைசி வரைக்கும் இருக்கிறது அதை விட எவ்வளவு பெரிய கஷ்டம். நமக்கு கடவுள் வள்ளலார் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பயிர் வாடுனே வாடினாரு. நம்பாலு உயிர்கொலையை தவிர்த்து சைவ சாப்பாடை சாப்பிட்டு சிவபூஜை செய்து இந்த ஆன்மாவை பெருமானிடத்துல ஒப்படைக்கணும்னு எல்லாரும் மனசுக்குள்ள நினைக்கணும். உள்ள சிவம் வரணும். எனக்கு உள்ள சிவம் உண்டு, என்னை சிவபெருமான் காப்பாற்றுவார், எனக்கு சிவன் தான் துணை, திக்கத்தவனுக்கு தெய்வமே துணை. அதனால அவர் பாட்டு, தெய்வம் உண்டென்றிரு அது ஒன்றென்றிரு தெய்வம். எல்லாத்திலையும் சொல்லுவார். ஏன் நம்ம ஏசுநாதர் கூட சொல்லியிருக்கிறார், நான் யாருன்னு, தேவ தூதன். நான் யாரு? தேவ தூதன். அப்போ அவர் என்ன பண்றாரு? தேவனுக்கு தூது போறார். அப்போ தேவன் யாரு? பரம்பொருள். அதே நம்ம இஸ்லாம் மதத்திலே சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் எங்கிருந்து என்ன பண்றாரு? தூதுதான் போறாரு. அவரும் அவருடைய வேலையும் அதுதான். இதுல தேவதூதன் பேரு, அதுல இறை தூதன் பேரு. இறைக்கு இறைவனுக்கு தூது எத்தனை போய் சொல்றாராம் அதுலயும். ஆனா நம்ம பெருமான் அதுல இருக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. நம்புறாரு. என்ன சொல்றாரு? என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவன் சொல்லக்கூடியவன் சிவபெருமான். அவனுக்கு தாயா எல்லாரும் தூது போயின்னுக்குறாங்க. அப்ப அவனுங்கெல்லாம் போறாங்க, அவங்கெல்லாம் போறாங்க. நம்மெல்லாம் எப்ப போறது? கோயிலுக்கு போனோம் முதல்ல, அப்பதான் நமக்கு சரியா இருக்கும். அதனால நம்மெல்லாம் சிவ பூஜைய செஞ்சு இந்த யாகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நம்ம சிவாய நாம சொல்லி பூர்ணாவதி சாமிக்கு நிறைவேறத்தில்